ஹாய் உங்க பேரு? ஹரிஷ். ஸ்ரீமித்ரன். சையத். விஜய். எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? ஈஸியா ரொம்ப ஈஸி. ஓகே, சோ எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 97 98 ஓகே, கன்ஃபார்ம் 95 above. 90 plus 98. 100 லேர்னிங் சேனல் பாத்திருக்கீங்களா நீங்க 4 பேரும்? எஸ், லைவ் அட்டெண்ட் பண்ணீங்களா? ஒரு லைவ் ஓகே, சோ 2 மார்க் 4 மார்க் லைவா 7 மார்க் லைவா? 2 marks 4 marks. ஓகே, வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். எந்த அளவுக்கு அது Useful-ஆ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? क्वेश्चंसலாம் நிறைய வந்திருக்கு. ஓகே, சோ நீங்க பாத்திருக்கீங்களா? பிரசன்டேஷன்க்குலாம் நீட்டா யூஸ். பிரசன்டேஷன் பாத்திருக்கீங்க நீங்க? நான் பார்த்தேன். ஓகே, ஹாய் உங்க பேரு? பிரஜித். கிருஷ்ணா. நவ்னீத். நிஹால். எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? ஈஸியா தான் Easy. நல்லா பண்ணிருக்கேன். ஈஸியா இருந்துச்சு. மாடரேட்டர். மாடரேட்டா இருந்துச்சு. ஓகே, எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 65. 65. 80 to 85. 65 out of 75 or 100? 95. Okay. 80 to 85. 100. Okay. 90 plus. 90 plus. 90 plus. Okay. So question paperல எந்த பார்ட் ரொம்பவே டஃப்பா இருந்துச்சு? டஃப்னு சொல்றது ஒண்ணும் இல்லைங்கக்கா. 7 மார்க்ல மட்டும் கெமிஸ்ட்ரியில ஓனா கேட்டிருந்தாங்க. Chemistry. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்க. ஆனா போட்டு பார்க்குற மாதிரி தான் ஈஸியா தான் இருந்துச்சு. ஒரு சப்டிவிஷன் தானே? ஒரு சப்டிஷன் ஈஸியா தான் இருந்துச்சு. Okay. அதேதாங்க 7. 7 marks தான் டஃப். டஃப்ன்ற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பட் 2 marks வந்து மாடரேட்டா இருந்துச்சு. அதில் மட்டும்தான் டஃப். தவிர எதுவுமே டஃப் இல்லை. எல்லாமே அட்டெண்ட் பண்ண முடிஞ்சதா? 7 மார்க்ல கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி அதே அந்த ஒன் சப்டிவிஷன். ஓகே, சோ லைவ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? 100 லேர்னிங் சேனல் பாத்திருக்கீங்களா? லைவ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நம்ம படிச்ச क्वेश्चंसல எவ்வளவு வந்திருந்தது? 2 மார்க் வந்துருச்சு. ஓகே, சோ லைவ் அட்டெண்ட் பண்ணலனா கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்குமா? இப்போ அட்டெண்ட் பண்ணிருப்பீங்களா क्वेश्चंस? சான்ஸ் இல்ல. ஓகே, நீங்க லைவ் பாத்திருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் பாத்திருக்கீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால தான் வந்து 80-85% தான் எடுக்க முடிஞ்சது. ஓகே, கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ண முடிஞ்சது. ஓகே, சோ லாஸ்ட் மினிட்ல தான் படிச்சீங்க. ஓகே, थैंक यू. உங்க பேரு? என் பேர் சிவேந்திராக்கா. உங்க பேரு? விஷ்ணு விகாஸ். எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? நல்லா தாங்க பண்ணிருக்கேன். சோ எந்த பார்ட் எக்ஸாம்ல ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்தது? பார்ட் 3 4 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஆர் பிசிக்ஸ் ஆர் பயோ? கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. 7 மார்க்லாம் ஈஸியா 7 எழுதிட்டீங்களா? மார்க் ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே, எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 98 99. 99. சூப்பர். சோ 1 மார்க்ஸ்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா? ஒண்ணே இனர்ஷியா அந்த பிசிக்ஸ்ல ஒண்ணே ஓகே, சோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் இல்லாம நீங்க போய் எழுதிருந்தா இதே மாதிரி மார்க் வந்திருக்குமா? கொஞ்சம் கம்மியா தான் கம்மியா தான் வந்திருக்கும். ஓகே, थैंक यू. ஹாய் உங்க பேரு? சுஜன். ரோஹித். எப்படி பண்ணிருக்கீங்க எக்ஸாம்? ஈஸியா? 90 plus. ஈஸியாக தான் இருந்துச்சு. 85+. ஓகே, எது டஃப்பா இருந்துச்சு எக்ஸாம்ல? 7 மார்க்ல கெமிஸ்ட்ரி கொஞ்சம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிஷன் மட்டும் ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க. செகண்ட் சப்டிஷன் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு 1 மார்க்ல ஒண்ணே பயோ மிஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. மத்தபடி எல்லாம் ஈஸி. ஓகே, சோ லைவ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? 100 லேர்னிங்ல வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே பாத்திருக்கீங்களா? ஓகே, இப்போ லைவ் அட்டெண்ட் பண்ணலனா இதே மார்க் வந்திருக்குமா? லைவ் அட்டெண்ட் பண்ணா இம்பார்ட்டன்ட் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் முக்கியமான சொல்லித்தரதெல்லாம் எனக்கு கவனிச்சிருக்க மாட்டேன். ஆனால் லைவ் பார்ப்பேன். 1.5 ஹவர்ஸாக போட்டிங்கன்னா கண்டென்ட் டீடைலாக பார்ப்பேன். ஓகே, யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. உங்களுக்கு? ப்ராப்ளம் டெக்ஸ்ட்ல லைவ் பட்டா ஐடியா வந்துச்சு. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, சோ அந்த கம்பல்சரி ப்ராப்ளம் 2 மார்க் அண்ட் 4 மார்க் ரெண்டுமே லைவ் அட்டெண்ட் எல்லாம் பண்ணலாம். டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அந்த pH வேல்யூ அப்படியே எல்லாம் ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. Sounds good. Thank you.